குப்பம்மா, என்ன காலையிலேயே என் மருமகக்காரி ஏன் மட்டும் தூக்குச்சட்டியவும் சேர்த்து தூக்கிக்கிட்டு நான் போறேன் களை எடுக்க, நான் போறேன் நாத்து நடனும் மாஞ்சுக்கிட்டு நின்றா ஆளையும் காணோம் பேரையும் காணோம். ஆமா, அப்படியே உன் மருமக வந்துட்டாலும் வாரம்னு சொன்ன மச்சான் வந்து வர போறம்மா நின்ற மச்சான்னு வந்து வரப்புலையே உட்காந்துக்கிட்டு கொண்டாந்த தூக்குச்சட்டியை நோண்டிக்கிட்டு தெரியத்தானே அவள் லாயக்கு. அவ வர்றது ஒண்ணுதேன் வராதது ஒண்ணுதேன். போ. ஏண்டி எப்படி சொல்றிய? உன் மருமக வந்தான்னா நல்லா சிரிக்கவும் கணைக்கவும் அவ இருக்கிற இடம் கூத்தால இருக்க. அந்த குட்டிய வந்தாளுன்னா பொழுது வரதே தெரியாது. ஏன் நிகிலிகா, களக்கொட்டை எடுத்துக்கிட்டு கலப்பைய வச்சுட்டு வர்ற 5 நிமிஷம் கேப்ல இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. என்னைய ஒரு வார்த்தை யாராவது கூப்பிட்டீங்களா வைக்கீங்களா? ஏண்டி நெடுவலி, கூப்பிட்டு இருந்தா மட்டும் வந்து சண்டையை விளக்கி விட்டுருப்பிய என்ன? அதான லூசு பக்கியலா, சண்டையை ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஒதுங்கினாப்புல வந்திருக்கிய. நானா இருந்தேன்னா 7-8 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டு செய்வனை வச்சுட்டு வந்திருப்பேன். கடைசி வர நெக்லஸே கிடைக்கலனா முழுசா திருட்டு பட்டத்தை லைலா மேல போட்டுருக்கலாம். கடைசியில தான் அந்த கிளவி நெக்லஸ் இருக்குன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சே, அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அகல காப்பாத்தனமேனு அந்த கிளவி கூட எடுத்து கொடுத்துருந்துருக்கலாம், யாருக்கு தெரியும்? நெடுவாளி, அந்த காலத்துலதான் அரசை அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லம்டி. அவங்க செய்யற பாவத்துக்கான கூலிய அந்த பிறவியிலேயே தானே அனுபவிச்சுட்டு போறாங்க. அது மாதிரி அவ என்னைய பண்ணின கொடுமைக்கு என் புருஷனுக்கு பண்ணின துரோகத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் அவளுக்கு இருக்கு, விடு பாத்துக்குருவான். அன்னைக்கிலிக்கா, உங்களோட பெரும்போக்கான எண்ணத்துக்கு கண்டிப்பா நீங்க நல்ல உயரத்துக்கு வருவீங்க, பாத்துக்கிட்டே இருங்களேன். சரிம்மா, எப்பேற்பட்டவங்க எங்க போகணும்னாலும் முதல்ல உழைப்பு இருக்கணும்ல. வாங்க முதல்ல வயலுக்கு போவான், டவுசர் ஐயா திட்ட போறாரு. வாங்கக்கா. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா? குப்பமாத்தா அடியல, எத்தனை மணிக்கு வர சொன்னதுக்கு எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க? காணி களை எடுத்து வரப்பு காட்டுக்கு போக இல்லையா வர்றது வேலைக்கு? ஆத்தா, நாங்க வேலைக்கு வரணும் தான் வந்துகிட்டு இருந்தோம். வர்ற வழியில உங்க உயிர் தோழி பங்காஜ வீட்டுல ஒரு பஞ்சாயத்து ஆகி போயிருச்சு, அதனால நேரம் சென்று போயிருச்சு. இல்லைன்னா நாங்க சீக்கிரம் வராதவங்களா? என்னடி சொல்றிய? பங்காஜ வீட்டுல பஞ்சாயத்தா? ஏன், என்னாச்சு? எதுவும் சண்டையாக்கா? வலி, உன் மாமியார் யார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல பயங்கர ஆர்வமா இருக்கும் போல. அப்புறம் இந்த கிளவியலுக்குலாம் வேற என்னடி பொழப்பு இருக்கு? எவ வீட்டுல என்ன நடக்குதுன்னு தின்ன உட்காந்துட்டு வர்றதுதானே வேலையா கிடக்கு. அடி அலமேலு மருமகளே, என்னடியே பங்காசா வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு சொன்ன, ஒன்னும் சத்தத்தை காண. என்ன பிரச்சனை? மொட்டகராத்தா, நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு பெரிய சமாச்சாரம்லாம் ஒன்றும் நடக்கல. குனிஞ்சு வேலையை பாருங்க, நாங்களும் வந்ததுக்கு ஏதாவது எடுத்து விட்டுட்டு போறோம். அடி விடுங்கடி, அவளுக சொல்லலைன்னா போயிட்டு போறாளுக. ஊருக்குள்ள போனா தெரியாமலா போகுது. வாட்ஸ்அப் குரூப்ல எவளாவது என்னத்தையாவது போட்டு விடுவாளுக, அப்ப தெரிஞ்சுக்கிருவோம். இப்ப குனிஞ்சு வேலையை பாருங்கடி, வேலையை தோளுகளா. அதுவும் சரிதான்டி மொட்டைக்காரி. ஏட்டி அலமேலு, டவுசர் இப்ப டீ காப்பி போண்டாலாம் வாங்கிட்டு வந்துருவாரு. செத்த வடம் குனிஞ்சு அங்கிட்டு இங்கிட்டுமா நட்டு விடுங்கடி. நேரம் ஆகி தொலைஞ்சிருச்சு, மழை வந்தாலும் வந்துடும். சரிடி அத்தா, எடுக்கிறேன். ஏட்டி மொட்டைக்காரி, இவ வயலுக்கு நம்ம வந்தா மட்டும் குனிஞ்சதெல்லாம் நிமிராம குறுக்கு வலிக்க வேலை பார்க்கணும். ஆனா அந்த ராணியம்மா நம்ம வயலுக்கு வந்துச்சுன்னா அப்படியா பாக்க? செத்த நின்று சேதி கேட்டதுக்கு எப்படி பேசுற அவத்தியா? சரி, வாங்குற காசுக்கு பாத்துட்டு போமா, விடு. கணக்கிலிக்கா, செத்த வடம் குனிஞ்சிருக்கிறது என்னமோ மாதிரி இருக்குக்கா. ஏதாவது ஒரு பாட்டு பாடுவேன், பொழுது வரது தெரியாம இருக்கட்டும். ஆமா, வயலுக்குள்ள காலை பதிச்சிடக்கூடாது இவளுகளுக்கு. பாட்டுன்னு கேட்பாளுக. அட சும்மா பாடுக்கா, அப்புறம் போர் அடிக்குதா இல்லையா? பாடு கணக்கிலிக்கா, வேலை பார்க்குற அலுப்பு தெரியாம இருக்கணும்ல. சரிடி, என்னத்தையோ வாயில வர வார்த்தையை போட்டு பாடுறேன், யாரும் திட்டக்கூடாதாம்மா. அதெல்லாம் திட்ட மாட்டேன், நீ பாடுக்கா. தன்னை நானே அம்மா தன்னே நன்னே நானே நன்னே தானே நானே எம்மா தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நானே. தெருவெல்லாமா கோலமிட்டு திரியேத்தி குத்து விளக்கு வச்சு உனக்காக மச்சான் காத்திருப்பேன், உறங்காம கண்ணு பூத்திருப்பேன். உனக்காக மச்சான் காத்திருப்பேன், உறங்காம கண்ணு பூத்திருப்பேன். சம்பனாத்து சர காத்து மச்சான் சல்லுனுதான் வீசுதுங்க அங்கம் பூரா, மச்சான் சல்லுனுதான் வீசுதுங்க அங்கம் பூரா, மச்சான் சல்லுனுதான் வீசுதுங்க அங்கம் பூரா, மச்சான் சல்லுனுதான் வீசுதுங்க அங்கம் பூரா.
அடடே சௌமி, என்னடி சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? வாங்க மாப்பிள. அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள. அம்மா நீங்க வரீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சௌமியா சொல்லலையே, இப்படி திடீர்னு வந்து நிக்கிறீங்க ரெண்டு பேரும்? சும்மாதாம்மா, சின்னதா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு பார்த்தேன். என்னடி, எதுவும் விசேஷமா? ஆமாம்மா, எங்க வீட்ல விசேஷம்தான். அதான் முதல்ல சம்மந்தி வீட்ல சொல்லிட்டு போலாமேன்னு வந்திருக்கோம். என்னடி என்னென்னவோ பேசுற? முதல்ல வந்து உட்காரு வா. மாப்பிள வாங்க மாப்பிள, வந்து உட்காருங்க. அம்மா நீனும் உட்காருமா, ஏன் நின்னுட்டே இருக்க? இருக்கட்டும்டி, ரொம்ப நாள் கழிச்சு உன்னையும் மாப்பிள்ளையும் இப்படி ஒன்னா பாக்குறேன்னா மனசுக்கு நிறைவா இருக்குடா. என்னைக்கும் நீனும் மாப்பிள்ளையும் இதே சந்தோஷத்தோட எப்போதும் இருக்கணும். அத்தை, அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சௌமியாவோட எவ்வளவோ குணங்கள் உங்களால தான் மாறி இருக்கு. இன்னைக்கு சௌமியா எங்க வீட்டு விசேஷத்தை இவ்வளவு தூரம் எடுத்து செய்யறேன்னா அதுக்கு நீங்க தானே முழு காரணம். விசேஷம்னு வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா என்ன விசேஷம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. உன் சம்மந்திக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். என்னடி சொல்ற? ஆமாம்மா, உன் சம்மந்திங்க ரெண்டு பேருக்கும் 60ஆம் கல்யாணம் பண்ணலான்னு நானும் உன் மாப்பிள்ளையும் முடிவு பண்ணியிருக்கோம். நாளான்னைக்கு கல்யாணம். நீ தம்பி எல்லாரும் வந்துடணும், சரியா? அப்பா ஊர்ல இருந்திருந்தா அப்பாவும் வந்திருப்பாங்க. என்ன பண்றது, அப்பா தான் ஃபாரினே கதின்னு அலைஞ்சிட்டு இருக்காங்களே. சௌமியா, சம்மந்திக்கு 60ஆம் கல்யாணமா? கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. எனக்கு தெரியும்மா, அந்த சந்தோஷத்தை உன் முகத்தில் பார்க்கறதுக்காக தான் நான் நேரடியாக வந்தே ஆகணுமேனு வந்திருப்பேன். இல்லைன்னா பயங்கரமான வேலை, ஃபோனில் சொல்லிட்டு கூட வீட்லேயே இருந்திருப்பேன் தெரியுமா? ஓமி, கல்யாண நேரத்தில் கண்டிப்பாக வேலை இருக்கும். அம்மா தானடி, ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு இவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? இருக்கட்டும்மா, ஃபோனில் உன் குரலை தானே கேட்க முடியும். இதே நேரில் வந்தோன்னா உன் முகம் முழுக்க இருக்கிற சிரிப்பை என் கண்ணால் பார்த்து ரசிப்பேன்ல. வாழ தொடங்கும் இடம் நீதானே. அத்தை இந்தாங்க, தட்டை வாங்கிக்கோங்க. அப்பா அம்மா கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வந்துடணும். கண்டிப்பா மாப்பிள, இது நம்ம வீட்டு கல்யாணம், நான் வராம இருப்பேனா? என் சம்மந்திங்க ரெண்டு பேருக்கும் ஆளா முன்னாடி வந்து நின்று என்ன வேலை இருக்குன்னு கேட்டு செஞ்சிட மாட்டேன். அம்மா, அப்பாவுக்கு வயசு 57, இன்னும் 3 வருஷம் போகட்டும். அப்பாவும் ஃபாரின்ல இருந்து வந்துருவாங்கல்ல, உங்க ரெண்டு பேருக்கும் இதே மாதிரி சூப்பரா 60ஆம் கல்யாணம் பண்ணிடலாம். ஐயோ ஏண்டி நீ வேற? அத்தை அப்படிலாம் இல்ல, கண்டிப்பா மாமா வந்த பிறகு உங்களுக்கும் மாமாவுக்கும் 60ஆம் கல்யாணம் பண்றது உறுதி. சரிங்க மாப்பிள்ள, இதை உங்க வாயால கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. அம்மா, மாப்பிள்ளைய பார்த்த சந்தோஷத்துல வாயடிச்சு போய் இப்படியே நின்னா எப்படி? எங்களுக்கு பசிக்காதா? போய் ஏதாவது சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வாமா. ஐயோ, போன முறை வந்திருக்கும் போது அழுது கண்ணீரும் கம்பளியுமா வந்தியா? இந்த முறை மாப்பிள்ளையோட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அதிர்ச்சியில அப்படியே மீளாம நின்று போயிட்டேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண, அம்மா போய் சுட சுட சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரிம்மா வா, நானும் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்றேன். நீ மாப்பிள்ளை கூட பேசிட்டு இங்கனக்குள்ள உட்காந்துரு, நான் போய் சமையலை பார்த்துக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண. அம்மா என்ன புதுசாக கல்யாணம் புது பொண்ணு புது மாப்பிள்ளை மாதிரி பேசிட்டு இருந்துட்டு விட்டுட்டு போகிறேன்? அவர் ஃபோன் ஒன்றதுலையே ஒரு நாள் முழுக்க ஒப்பைத்திருவார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா, நான் ஏதாவது காய் வெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரிடி, சரி வா மாப்பிள்ளை, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாத, நீங்க பொறுமையா செஞ்சு எடுத்துட்டு வாங்க. சரிங்கப்பா, வா சௌமி. ஏ ஆத்தோ, எசப்பாட்டு பாடுறதெல்லாம் சரிதான், ஏதாவது ஒரு கதை எடுத்து விடலாம்ல? அடி நடுவாளியே, வயசு பிள்ளைய நீங்க தான் இனி பாட்டு பாடணும், கதை சொல்லணும். வயசான கட்டைய எங்களுக்கு என்ன தெரியும்? ஏன்த்தா, பாட்டு தான் எங்கள் அக்கா பாடிச்சு, நீங்கெல்லாம் எசப்பாட்டு பாடுனீங்களே, ஏதாவது பொம்பளைகளுக்கு ஏற்றது மாதிரி ஒரு கதை சொல்லலாம்ல, கேட்டுக்கிட்டு எடுப்போம்ல. அடி வயக்காட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு என்ன கதை சொல்றாளுக அவளுக, என்னத்த சொல்றது? அட என்னத்தையாவது ஒன்று சொல்லி விட வேண்டியதானே, உங்க காலத்துல நடந்த கதைகளை போறேன். அக்காக்கா, என் மாமியார் என் பிள்ளைங்களுக்கு ஆக்காட்டின்னு ஒரு குருவி கதை சொல்லும், அந்த கதையை கேளுக்கா, செம்மையா இருக்கும். ஏட்டி மாடனே, உன் வயலுக்கு வந்தது உன் பிள்ளைகளுக்கு சொல்கிற குருவி கதை குயில் கதையெல்லாம் கேட்கறதுக்கா வந்திருக்கேன்? ஏதோ 4 பொம்பளைய நிற்கிறோம், பொம்பளைகளுக்கு ஏற்றது மாதிரி ஏதோ ஒரு கதையை சொன்னால் வாழ்க்கைக்கு ஒரு அனுபவமாக இருக்குமேனு கேட்டால் குருவி கதை சொல்லவான், கொக்கு கதை சொல்லாமல். மொகர கட்டையில் பாரு, மொகர கட்டைய லூசு. அது ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உண்டான கதை தாண்டி, அதுக்காக தான் கேட்க சொல்றேன். அது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும், பாட்டாவே பாடும். நீ வேணும்னா பாட சொல்ல. ஏ குப்பமாத்தா, ஏதோ குருவி பாட்டு பாடுவியாம்ல, உன் பேரம்பேத்தி எல்லாம் கேட்டுச்சுக்கன்னா அந்த பாட்டை கொஞ்சம் எங்களுக்கும் பாடுவேன். அப்படி என்ன தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு இருக்குன்னு பார்ப்போம் அதில். எடி குப்பம்மா, அந்த ஆக்காட்டு குருவி பாட்டு கதையை சொல்றாளுகளோட்டி, பாடுடி, அந்த கதையெல்லாம் கேட்டு எம்புட்டு நாளாச்சு. ஆமாடி குப்பம்மா, பாடு.
சரி மக்கா பாடுறேன், ஆனா எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டே கேட்கணும். சரிதா சரிதா, காது தானே கேட்குது, கை சும்மா தானே இருக்கு. அதெல்லாம் உன் வேலை கண் மாதிரி நடக்கும். நீ பாட்டை பாடு. அடி இந்த கதை ஒன்றும் இல்லடி. ஒரு குருவி தான் பிள்ளைகளுக்காக இற தேட வந்திருக்கேன். அந்த இடத்துல வேடங்காரன் கண்டு விட்டு வலைய வீசிடுவேன். அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வரும், அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்குங்கிறது தான் இந்த கதை. வேணும்னா பாட்டா பாடுறேன் கேளுங்க. பாடு பாடுடி குப்பம்மா. ஆக்காட்டி ஆக்காட்டி நான் கல்ல தொலைச்சு கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன். ஐயா நான் இட்டது 4 முட்டை, ஆனா பொரிச்சது 3 குஞ்சு. மூத்த குஞ்சு கெரை தேடி நான் 3 மலை சுத்தி வந்தேன். நடு குஞ்சு கெரை தேடி நான் 4 மலை சுத்தி வந்தேன். ஐயா நான் இளைய குஞ்சுக்கு இற தேட போகையிலே 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 என்ன காணாங்குரத்தி மையே, என்ன காணாங்குரத்தி மையே, கண்டிருந்து கண்ணி போட்டான், கண்டிருந்து கண்ணி போட்டான். என்ன காணாங்குரத்தி மையன் கண்டிருந்து கண்ணி போட்டான். என் காலு 2 கண்ணிக்குள்ள ரெக்க 2 மாரடிக்க, ரெக்க 2 மாரடிக்க. நான் பெத்த மக்கா, நான் அழுத கண்ணீரு ஆறா பெருகி ஆன குளிப்பாட்ட, குளமா பெருகி குதிரை குளிப்பாட்ட, ஏரி பெருகி எருது குளிப்பாட்ட, பள்ளம் பெருகி பன்னி குளிப்பாட்ட. நான் பெத்த மக்கா உங்களை பாதையில விட்டுட்டு இப்போ பரலோகம் போறேனே போறேனே போறேனே. ஏ ஏல குருவியணி ஏங்கியல கூடாது, கத்தும் குருவியணி கதறியல கூடாது. வலை என்ன பெருங்கனமா, அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. வலை என்ன பெருங்கனமா, அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. சின்ன குருவியணி சினுங்கியல கூடாது, சின்ன குருவியணி சினுங்கியல கூடாது. நோய் குருவியணி நொந்துகள கூடாது, நோய் குருவியணி நொந்துகள கூடாது. அழகனும் அறிவாளால் இந்த வலையினை அறுத்தறிவோம், அழகனும் அறிவாளால் இந்த வலையினை அறுத்தறிவோம். வலியும் வேதனையும் வலையோட போயிருச்சு, வலியும் வேதனையும் வலையோட போயிருச்சு. வாழ்க்கை என்னன்னு போராடி தெரிஞ்சிருச்சு, வாழ்க்கை என்னன்னு போராடி தெரிஞ்சிருச்சு. வாங்க பறந்திடுவோம் என் குஞ்சுகளா, வாங்க பறந்திடுவோம், வாங்க பறந்திடுவோம் என் குஞ்சுகளா, வாங்க பறந்திடுவோம். அடேங்கப்பா, ஏ குப்பமாத்தா, வாழ்க்கையோட தத்துவத்தை ஒரே பாட்டில் முடிச்சிட்டியத்தா. என்னடி நெடுவாளி, நான் தான் சொன்னேன்ல, பெரியவங்க அந்த காலத்துல குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற பாட்டா இருக்கட்டும் கதையா இருக்கட்டும், அந்த காலத்துல அதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சுடி. இப்பெல்லாம் டிவி போனுன்னு எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதுல அதுங்க என்னத்தை பார்த்து கத்துக்கிறதுங்க? பெரியவங்க இருக்கும்போது அதோட அருமை தெரியாது, இல்லாம போனாதானே அதோட அருமை தெரியும். இருக்கும்போதே பத்திரமா பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் உன்கிட்ட சொல்ல சொன்னேன். புரியுதுடி மாடனே, பாட்டோட அர்த்தமும் புரியுது, இந்த பாட்டியலோட அருமையும் புரியுது. இந்த மாதிரி பாட்டெல்லாம் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எங்கே தெரியும்? ஒரு குருவி தான் பிள்ளைகளுக்காக இறதேட போகையில் அது ஏதோ ஒரு வேடனோட வலைக்குள்ளே சிக்கிக்கிறது. ஆனாலும் அதை பெருசாக பொருட்படுத்தாமல் தான் மூக்கை வச்சு அதை குத்தி அந்த அழகனும் அறிவாளால் அந்த வலையவே கிழிச்செறிஞ்சு அந்த பிள்ளைகளுக்காக பறந்துக்கிட்டு மேலே வருதான். வாழ்க்கையோட வழியை போராடி புரிஞ்சுக்கிட்டாகலாம். இனிமே உங்களுக்கு பயமில்லை, வாங்க பறந்துருவோம்னு அழகா அந்த கிழவி பாட்டுல சொல்லிருச்சுடி. இதே மாதிரிதான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அதுக்கான ஒரு வழி இருக்கணுமேன்னு நம்ம தானே அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த வழியில இருந்து வெளியே வரணும். நம்ம தான் வலைக்குள்ள விழுந்துட்டோமேனு அதுக்குள்ளேயே கிடந்தா கிடக்கிற வரைக்கும் அதுக்குள்ளதான் கிடக்கணும். எவனும் நம்மளை கையை பிடிச்செல்லாம் தூக்கி விட்டெல்லாம் வெளியில வரவிட மாட்டான். நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்கான போராட்டத்தை முட்டி முட்டி மோதி மோதி நம்ம தான் வெளியே வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாகணும்னு கிழவி பாட்டுல சூப்பரா சொல்லி புரிச்சே. நெடுவாளியே, இந்த பெருசுகளை பத்தி புகழ்ந்ததெல்லாம் போதும். இந்த உங்க டவுசர் ஐயா காப்பி பொண்டாலாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்க காப்பியை குடிச்சிட்டு அப்புறமா வந்து நாத்து நடுவோம்.
என்ன இப்படி பாட்டு கேட்டுக்கிட்டு சோகமா உட்காந்துருக்க? எட்டில லைலா ஏமா அமத்துன? கூப்பிட கூப்பிட என்னன்னு கூட கேட்காம உட்காந்துக்கிட்டு இருந்தா என்னடி செய்யறது? வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்குமா? ஏண்டா உயிரோட இருக்கும்னு தோணுது. ஆத்தாடி, நான் பெத்த மகளே, ஏண்டி அப்படிலாம் சொல்ற? அந்த அளவுக்கு இப்ப என்னடி நடந்துச்சு? இதுக்கு மேல என்னமா நடக்கணும்? கட்டண புருஷனை கண்டவளுக்கும் ஏத்துக்கிட்டு என் மேல திருட்டு பழிய போடுறான். அது எவ்வளவு பெரிய அசிங்கம். இதெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் இன்னுமா உயிரோட இருக்கேன்னு தோணுதுமா. அடியே, நம்மெல்லாம் அப்படி யோசிக்கலாமா? நம்ம அனுபவிக்க வேண்டியது இன்னும் எம்புட்டோ இருக்கு. அம்மா, என்ன அனுபவிக்க வேண்டியது எம்புட்டோ இருக்குன்ற? என்ன உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும்னு சொல்றியா? அடியே, நான் அப்படி சொல்லலடி. அந்த அனுபவிக்க வேண்டியது இல்ல, இன்னும் நம்ம நல்லபடியா அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்குள்ள ஏன் போகணும்னு சொல்றேன்னு கேக்குறேன். மத்தபடி ஒண்ணுமில்ல, நீ என்னத்தையாவது யோசிக்காத. ஆமா, இனிமேல எனக்கு நல்லது நடக்க போகுது. நான் நல்லபடியா அனுபவிக்கிறதுக்கு. கட்டுன புருஷன் எவ்வளோ ஒருத்தி கையை கோர்த்துக்கிட்டு வா ஊரை சுத்தி காட்டுறேன்னு கூட்டிட்டு போறான். உனக்கு மனசு கஷ்டமா இருக்கா? உனக்கு ஒரு மாதிரி இருக்கா? நம்ம எங்கேயாவது வெளியில போலாமா? பானிபூரி சாப்பிட்றியா, பஞ்சாமிர்தம் சாப்பிட்றியான்னு கெஞ்சிராமா. கட்டுன பொண்டாட்டி என் மேல திருட்டு பழிய தப்பா போட்டுட்டமே, அவ அந்த நகையை எடுக்கலையே, அவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல தெரியுமா? தனிமைகள் தொல்லை தந்தாலே துணையை கேட்கின்றோம். சரி சரி, விடு விடு. அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்து என்னத்துக்காக போகுது? அதான் ஆசை தீர அம்மா அவளை 4 குத்து நறுக்கு நறுக்குன்னு குத்திட்டேன்ல. அவ உச்சி முடிய புடிச்சுக்கிட்டு 4 ஆட்ட ஆஞ்சாம் பாரு. அவ அடி வயிறு வரைக்கும் போய் வலிச்சிருக்க முடியும். அந்த அளவுக்குலாம் ஆஞ்சு விட்டுப்புட்டேன். என்ன ஆஞ்சி என்னம்மா பண்ண? விரட்டி அடிக்க முடியல. திரும்பவும் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு தானே நாட்டாம பண்ணுதுங்க. பாத்துக்கிருவான். அதை நினைச்சு வருத்தப்பட்டு நீ உன் உடம்ப கெடுத்துக்கிறாத. பங்கசக்கா, யாரு பாது? உள்ள வாங்க. என்ன பங்கசக்கா, வந்தவன வான் கூட சொல்லாம அதிர்ச்சியா நிக்கிறிய? இல்லப்பா, திடீர்னு வந்தியா, அதான் யாரோ எவரோன்னு பார்த்தேன். வாப்பா முருகேசா, வா உள்ள வா. என்ன லைலா, இங்கேதான் இருக்கியா? உன் புருஷனை இப்ப டீ கடை பக்கம்லாம் அதிகமா ஆளை காணா? எங்க மாமா, ஒயின் ஷாப்புக்கு போறதுக்கே தான் அந்த மனுஷனுக்கு நேரம் சரியா இருக்கே. அப்புறம் எதுக்கு டீ குடிக்க வர போறாரு? அது சரி. உட்காருப்பா முருகேசா, ஏன் நட்டமையே நிக்கிற? உட்காந்துருவான். லைலா, மாமாக்கு குடிக்க போய் தண்ணி இள்ளிட்டு வாப்போ. அக்கா, இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் கடையில இருந்து தான் அப்படியே வரேன். ஏப்பா முருகேசா? இல்லக்கா, பரவாயில்ல இருக்கட்டும். நான் சுப்பரமணி கிட்ட தான் போய் வட்டி வசூல் பண்ணிட்டு வரலான்னு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே சுப்பரமணியும் இல்லை, அந்த பிள்ளையும் இல்லை. யாரோ வயசான அம்மா தான் இருந்தாங்க. அன்னைக்கு அம்மா போல் இருக்கு. அதோட தான் சரி உங்ககிட்ட வந்து விவரத்தை கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். முருகேசா, சுப்பரமணி வீட்டுக்கெல்லாம் எதுக்கு போற? நான் தான் வட்டியை கொடுத்துட்றேன்னு சொன்னேன்ல. அம்மா, என்ன வட்டி? என்னம்மா பேசுற? சொல்றேன். முருகேசா, நான் தான் உனக்கு வட்டியை கரெக்டா கொடுத்துட்றோம்னு சொன்னேன்ல. அப்புறம் எதுக்குப்பா சுப்பரமணி வீட்டுக்கு போற? அக்கா, நீங்க கொடுத்துறோம்னு சொன்னீங்க. உங்க வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இப்ப மாசம் முடிய போகுது. முதல் மாச வட்டியே இன்னும் வந்து சேரல. அதான் என்ன ஏதுன்னு சுப்பரமணிக்கு தெரியப்படுத்திட்டு போலாமேன்னு பார்த்தேன். வட்டி காசு எம்புட்டு பவருது? வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கோ வெளியாளுக்களுக்கோ 3 ரூபா வட்டி 5 ரூபா வட்டி தான். நீங்க தெரிஞ்சவங்களா போயிட்டீங்க. சுப்பரமணி வேண்டப்பட்டவனா போயிட்டான். அதனாலதான் 2 ரூபா வட்டி போட்டிருக்கேன். 20 லட்சம் ரூபாய்க்கு மாச வட்டி 40,000 ஆகுது. இதுதான் முதல் மாசம். இப்பவே கொடுக்கலைன்னா அப்புறம் எப்படி கொடுக்கறது? என்னது, மாச வட்டி மட்டும் 40,000மா? முருகேசா, இந்த மாசம் வயல்ல விதைக்க வேண்டியது இருந்துச்சு. எல்லா வயலுக்கும் விதை நெல் வாங்கினேன், உழுதேன், உரம் போட்டேன்னு அங்கிட்டு இங்கிட்டும் காசு கொஞ்சம் செலவாயிருச்சுப்பா. அடுத்த மாசம் 2 மாத்தைக்கும் சேர்த்து கொடுத்துறவா? அக்கா, அமௌண்ட் பெருசா இருக்கு. மாசம் மாசம் கொடுத்தீங்கன்னா தானே உங்களுக்கும் சிரமம் இல்லாம இருக்கேன். நீங்க பெருங்கொண்ட ஆளுக்க, நல்ல வசதியான குடும்பம், எப்படியும் கரெக்டா கொடுத்துருவீங்கிற நம்பிக்கையில தானே கொடுக்குறோம். முதல் மாசமே இப்படின்னு இழுத்தடிச்சா எப்படிக்கா? இல்லப்பா, அது அக்கா, நீங்க வெளியூர் ஆளுக்கல்ல, வசதியிலையும் ஒன்றும் குறைச்சல்ல. அடுத்த மாசம் சேர்த்து கட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிருவேன். ஆனா இந்த மாசத்துக்கு 40,000னா அடுத்த மாசம் வட்டியோட சேர்த்து நீங்க 80,000 கட்டணும். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கிட்ட நெருங்கிரும்க்கா. அதனாலதான் சொல்றேன், நீங்க மாசம் வட்டியை கட்டிட்டு உங்கள்கிட்ட என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் காசை கொடுத்துட்டு பத்திரத்தை திருப்பிக்கிறங்க. என்ன, 2 மாசத்துக்கும் 1 லட்சம் ரூபாய் கிட்ட வட்டி மட்டும் கட்டணுமா?
சரிப்பா முருகேசா, இன்னைக்கு தேதி என்ன 21 ஆகுதா? இன்னும் அந்த 9 நாள் இருக்குல்ல இந்த மாசத்துக்கு. எப்படியும் இந்த மாச கடைசிக்குள்ள இந்த மாசத்து வட்டியை கொடுத்துட்றேன். அடுத்த மாசம் ஒரு 10 தேதிக்குள்ள நான் அடுத்த மாசம் வட்டியை கொடுத்துட்றப்பா. சரிக்கா சரிக்கா, அப்ப பார்த்து கொடுங்க. நான் கிளம்பட்டுமா? முருகேசா சொல்லுங்கக்கா. முருகேசா, இனிமே வட்டி கேட்கறதுனா சுப்பிரமணி வீட்டுக்கெல்லாம் போகாதப்பா. நானே உனக்கு மாசம் மாசம் கரெக்டா கொடுத்துட்றேன். அக்கா, பத்திரம் சுப்பிரமணி பேர்ல இருந்துச்சு. அவன் தானே கையெழுத்து போட்டு காசை வாங்கினா. காசு யாருக்காக செலவழிச்சுங்கிறது எனக்கு தெரியாது. காசு வாங்கினவன் அவன் தானே சொல்லி தான் நான் அவன் வீட்டுக்கு போனேன். அவன் இந்த நேரம் பார்த்து வீட்டில் இல்லை. எனக்கு யாரு காசு கொடுத்தா என்ன? அம்மாவா இருந்தா என்ன, பிள்ளையா இருந்தா என்ன? எல்லா காசையும் குடும்பத்துக்கு தானே செலவழிச்சிருப்பிய. யாரோ ஒருத்த எனக்கு வட்டி காசு கொடுத்தா சரிதான். முருகேசா, இனிமே நீ யார் வீட்டுக்கும் தேடி போக வேணாம். நானே உனக்கு 10 தேதிக்குள்ள வந்து வட்டி காசு கொடுத்துட்றேன். கையில காசு இருக்கிறப்ப பத்திரத்தை திருப்பிக்கிறப்ப. ரொம்ப சந்தோஷம்க்கா. வீடு தேடி வந்தனேன்னு என்னமோ நினைச்சுக்கிறாதிய. சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். கையில கொஞ்சம் எனக்கும் காசு முடையா இருக்கு. இல்லைன்னா வீட்டுக்கு வந்து கேட்டிருக்க மாட்டேன். பரவாயில்லப்பா, கொடுத்தவங்க கேட்கத்தானே செய்வாங்க. நீங்க போயிட்டு வாங்க. இன்னும் 2-3 நாள்ல நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். சரிக்கா சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். லைலா வரட்டுமா? ஓகே மாமா. அம்மா என்னடி அம்மா, 20 லட்ச ரூபா பத்திரத்தை வச்சுட்டு அடகு வாங்கியிருக்க. அதுக்கு மாசம் 40,000 வட்டின்ட்டு வந்து சொல்லிட்டு போறாரு. என்னம்மா பண்ற நீ? அவ்வளோ காசு உனக்கு எதுக்குமா? என்னமா செஞ்ச? எல்லாம் உனக்கு தாண்டி செஞ்சேன். எனக்கு செஞ்சியா? 20 லட்ச ரூபாய்க்கு அப்படி என்ன எனக்கு வாங்கி போட்ட? உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெறும் பவுனா பண்ணி போட்டுட்டியோ? அப்படி பண்ணி போட்டிருந்தா கூட பார்த்து பார்த்து மனசை தேத்திக்கிறவனே. தெண்ட காசெல்லாம் கொடுத்து உன்னைய கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் புருஷன் விட்டு காசா இருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும். ஆத்தா விட்டு காசு தானே, அதான் புரியாம கிடக்கு. எம்மா, முதல்ல என்ன ஏதுன்னு சொல்லு. சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்குது. மாசம் 40,000 வட்டி மட்டும்ட்டு போறான் அந்த ஆளு. அடியே ஆமாடி, கடத்தல்காரன் உன்னை கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு எனக்கு காசை கொடுத்தாத்தேன் பொண்ணை விடுவோம்னு சொன்னேன்ல. ஒத்த வரியில 20 லட்ச ரூபாய கொண்டுட்டு வந்து பெட்டியில கொடுக்கறதுக்கு நான் என்ன முடிஞ்சா வச்சிருந்தேன்? இல்ல புதையல் கிதையில எடுத்தனா? எல்லாம் சுப்பிரமணி வேர்ல இருந்த பத்திரத்தை அடகு வச்சுட்டு டீ கடை முருகேசன்ட்ட 20 லட்ச ரூபாய கொண்டுட்டு வந்து தானே கொடுத்தேன். அப்பதானே திருட்டு பைய உன்னைய விட்டாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாடி, அதான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லி இருந்தனே. உன் மயனை கூட்டிட்டு போய் காசு வாங்கினேன்னு சொன்னேன். ஆனா அவன் பேர்ல உள்ள பத்திரத்தை அடகு வச்சு 20 லட்சத்துக்கு 40,000 வட்டின்னு இவ்வளோ டீட்டெயிலாம் எனக்கு தெரியாதுமா. எனக்கு அட்டாக்கே வந்துடும் போல் இருக்கு. அவ்வளோ பக்கு பக்குன்னு இருக்கு. நீ எப்படிம்மா இவ்வளோ தைரியமா நிதானமா இருக்க? அடியே, சுப்பிரமணி வீடு தேடி போய் உன் பேர்ல தானே சொத்து இருந்துச்சு. கையெழுத்து போட்டு கொடுத்தது நீ தானே. வட்டி காசை குடுறான்னு அவன் வீட்டில் போய் நிற்காம நம்மகிட்ட வந்து கேட்குற அளவுக்கு சாமி திசையை திருப்பி விட்டுச்சுவாரு. அதுக்கு தாண்டி நம்ம நன்றி சொல்லணும். ஏதோ நமக்கு நல்ல நேரம் இருந்திருக்குன்னு நினச்சிக்க. அம்மா, இதில் என்ன நல்ல நேரம் இருக்கு? அவன் பேர்ல உள்ள சொத்து தானே. பேசாம அவனையே வட்டி கட்ட வச்சுட்டா. அடியே, நானே அவனை ஏமாத்தி கூட்டிட்டு போய் சாச்சி கையெழுத்து போடுறான்னு அதையும் இதையும் பேச்ச மாத்தி கையெழுத்து போட வச்சிருக்கேன். அந்த பத்திரத்தை அந்த பைய படிச்சு பார்க்காத அளவுக்கு அவனுக்கு பேச்ச மாத்தி அந்த பைய மூளைய மலிக்கி வச்சிருந்தேன்டி அன்னைக்கு. இன்புட்டு விவகாரமா அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நம்ம ஆத்தா இன்னும் என்னென்னலாம் காரியம் செஞ்சிருக்காளோன்னு அவன் என்னென்னத்த யோசிப்பான்னு சொல்லு. கரெக்டு தான்மா. அடுத்து என்ன யோசிப்பான்? அப்போ மற்ற சொத்தெல்லாம் யாரு பேர்ல இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். எல்லாமே அவன் பேர்ல தான் இருக்குன்னு இந்த லூசு கொக்கி குமாரி சொல்லாமலே அவனுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கு தாண்டி நானும் பார்க்குறேன். ஒரு 2-3 மாதைக்கு மட்டும் இழுத்துக்க பறிச்சுக்கன்னு வட்டியை கட்டி வச்சுட்டோம்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் இந்த விவசாயத்தில் வர்ற காசு, வாழை கொள்ளையில் வர்றது, தென்னங்கொள்ளையில் வர்றதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து புறக்கி அந்த பத்திரத்தை திருப்பிடலாம். பத்தியா முடியுமாம்மா? 20 லட்சம் என்ன பண்றது? பெரட்டித்தானே ஆகணும்.